ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானு. மங்களம் மங்களம் கணேசம் மங்களம் மங்களம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆனேன். ஈவினிங் மார்னிங் 11 ஆகுது. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சமையல் வந்து வெஜ்ஜு தான், நான்வெஜ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஆசையாக இருக்குது. என்ன ஆசைன்னா, மழை வருமானு சொல்லி ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா மேகமூட்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்து என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஃபுல் பஜார் வந்து க்ளோஸாக, ஒரு கடை கூட ஓப்பன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஈவினிங் வந்து அவருக்கு லீவு தான். ஏன்னா கடை இருந்தால் தானே வசூல் பண்ண போக முடியும். கடை எல்லாம் க்ளோஸாக. அதனால் வந்து இன்றைக்கி என்னன்னு தெரில, கடற்கரைக்கு போகலாமான்னு சொல்லிட்டு இருந்தார். பீச் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, கிட்ட தான் இருக்குது. வண்டியில் வந்து 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக, நீங்களும் வீட்டில் தான் இருக்கீங்க, அடைஞ்சிருக்கீங்க வீட்டில். ரிசப்ட் கூட வெளில சுற்றி போய் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இங்கே வந்தால் இங்கேயே தான் இருப்பேன், அங்கே போனால் அங்கேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். ஒரு தடவை கீழே போயிட்டு கடைக்கு கூட போகிற பழக்கம் எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீட்டிலே இருக்கோமா, அதனால வந்து சரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அவர் மூடு எப்போ சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. நல்ல மூடாக இருந்தால் ஓகே போகலாம் அப்படின்பாரு, இல்லைன்னா சரி விடு வேண்டாம் அப்படின்றவார். அதனால் வந்து போகலான்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது. மழை வருமானு தெரில. மழை வந்தால் அந்த பிளான் வந்து கேன்சல் ஆகிடும். மழை வரலன்னா போகலான் இருக்கோம். 4-5 வரைக்கும் செம்ம வெயிலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதனால் 5:30-6 போயிட்டு சீக்கிரமாக ரிட்டர்ன் வந்துடலான் இருக்கோம். அந்த வ்ளாக் வந்து நான் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன். மழை வந்தால் கொஞ்சம் கூலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கிளைமேட்டு. பட் என்னன்னு தெரில, கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது. வந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் கிளைமேட் கூலாக இருக்கும். என்னன்னு தெரில. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கிளைமேட் வந்து மைல்டாக இருக்கா பாருங்கள். 2 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க, ரிஷப் டேடியும். நான் வந்து வெளில உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். உள்ளே வந்து இருட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்க முடியாது. அதுவும் அவங்க வந்து ஃபேன் ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. எனி டைம் ஃபேன் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அதனால் வெளில உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் லேசாக காற்று அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல்னால், சாப்பாடு, கொத்தரங்காய், உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணேன். ஐ மீன் குழம்பு சொல்லுவீங்களா, கிரேவி சொல்லுவீங்களா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே நேபாளில் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. சில டைம் வந்து சப்ஜி கூட சாப்பிடுவாங்க, சில டைம் வந்து தால் கூட சாப்பிடுவாங்க. எனக்கு தால் வந்து சுத்தமாக பிடிக்காது, அவருக்கு தான் பிடிக்கும். அவருக்கு வந்து சப்ஜி வந்து ரொட்டி கூட பிடிக்கும், தால் வந்து ரொட்டி கூட பிடிக்காது. அப்புறம் தால் வந்து சாப்பாடு கூட பிடிக்கும், ஆனால் ரொட்டி கூட பிடிக்காது. அந்த மாதிரி கேரக்டர் உள்ள என் ஹஸ்பண்ட். ஸோ இன்றைக்கி வந்து எப்போ பார்த்தாலும் தாலாக சாப்பிட்டுட்ருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சப்ஜி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கோம். அதுக்கு வந்து நேற்று போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு 1/2 kg சிக்கனுக்கு வந்து 2 முட்டை ஃப்ரீன்ட்டு அந்த 2 முட்டையை வந்து அவிச்சிருக்கேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி உங்கள் ஊரில் சென்னையில் வந்து செம்ம ரெயின் சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து எப்போ ரெயின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வெயிலாக இருக்குது. நைட்டு கொஞ்சம் கூலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சீட்டு போட்ட வீடு இல்லையா, அதனால் நைட்டு வந்து சீக்கிரமாக கூலிங் ஆகிடுது. டே ஃபுல்லாக வெக்கையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வண்டியில் போன்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் வந்து அடிக்கடி பெட்ரோல் லீக் ஆகுதான், என்னன்னு தெரில. முதல்ல நல்லா ஓடிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் 2 வருஷமாக. இப்போ வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகுதான். பெட்ரோல் லீக் ஆகுது, நான் பெட்ரோல் போட்டு செக் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. என்னன்னு தெரில. வண்டியில் போகலாமா இல்லை ஆட்டோவில் போகலாமான்னு தெரியல. ஆட்டோவில் வந்து ஷேர் ஆட்டோ வந்து 10 ரூபா வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து அந்த கடற்கரைக்கு போகிறதுக்கு. இப்போ நான் இருக்கிற ஊர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ராம்நாட் டிஸ்ட்ரிக்ட் சைல்குடிங்கிற பிளேஸில் இருக்கும். ஸோ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு கடற்கரை இருக்குது.
அது வந்து அந்த பிளேஸோட பேர் வந்து மூக்கையூர் பீச். தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிளேஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் ரிஷப் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கடற்கரைக்கு போகிறான். ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய பாப்பா நிறைய தடவை போயிருக்கான். ரிஷப் கூட்டிகிட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனி டைம் நான் வந்து காய போடுவேன். ஏன்னா நைட்டு வந்து இதுதான் விரித்து படுப்போம். வெறும் பாயில் வந்து படுக்க மாட்டோம், இதுதான் விரித்து படுப்போம். வெயில் காலம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து ஏதாவது மொத்தமாக விரித்து போட்டு படுத்தா வேர்க்குது. அதனால் வந்து லைட்டாக இது மட்டும் விரித்து படுப்போம். எப்பயுமே இங்கே காய போடுவேன் நான் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே. இந்த வீட்டில் இன்றைக்கி கொத்தரங்காய், உருளைக்கிழங்கு சப்ஜி, और என்னோடய ஃபேவரட் மிளகா, அதுக்கப்புறம் இங்கே அவிச்ச முட்டை ஃப்ரெண்ட்ஸ், பாயில் பண்ண முட்டை. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச். ரிஷப்க்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது சாப்பாடு கூட, இந்த மாதிரி சப்ஜி செஞ்சு சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும்தான் பிடிக்கும். ஏன்னா காரசாரமாக இருக்கும், சப்ஜி நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்படி தான் சாப்பிடுவேன். அவருக்கு வந்து பிடிக்காது. அவருக்கு வந்து தால் கூட தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு அதிகமாக போட்டேன், கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது சப்ஜியில். பட் நல்லாயிருக்கு, காரசாரமாக நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் பாருங்கள் எது மேலே உட்காந்து மொபைல் பார்த்துட்ருக்கேன் பாருங்கள். 1 நம்பர் சேட்டை ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப். பாருங்கள், விழுந்துறாங்க. வெயில் பாருங்கள், திரும்ப வெயில் அடிச்சிருச்சு. அதனால் போனோம்னா ஒரு 5 to 6 o'clock நடுவில் தான் போகணும். இப்போ ரிஷப் தூங்கிட்டுருக்கான். தூங்கினதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வெயில், மழை வர மாதிரி எதுவும் சான்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் லன்ச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து ரிஷப் தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெளில வந்து உட்காந்துருக்கேன். ரிஷப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து பெட்ஷீட்டில் வந்து எப்பயுமே நைட்டு யூரின் பாஸ் பண்ண மாட்டான். ஸோ அவனோட குட் ஹேபிட் நம்பர் 2. அவனோட அக்காவும் அப்படி தான் இருந்தான். ஸோ இப்போலேருந்தே வந்து ரிஷப் வந்து இப்போலேருந்தே பெட்ஷீட்டில் வந்து யூரின் பாஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து நாங்கள் பெட்ஷீட் வந்து எப்பயாவது தான் வாஷ் பண்ணுவோம், அதிகமாக வந்து வாஷ் பண்ண மாட்டோம். அழுக்கானா மட்டும்தான் வாஷ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நல்ல பழக்கம்தான். ரிஷப்போட அக்கா வந்து 2 years வரைக்கும் யூரின் பாஸ் பண்ணால் பெட்ஷீட்டில். அதுக்கப்புறம் அவளும் விட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ். பட் ரிஷப் வந்து இப்போலேருந்தே குட் ஹேபிட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நைட்டுங்கிற ஆஃப்டர்நூன் 2 o'clock ஆகுது. செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மேகமூட்டமாக இருந்துச்சு, இப்போ திரும்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸோ கடற்கரைக்கு போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் அந்த vlog வந்து நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். போகலாங்கிறாரு, ஆனால் பைக் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது டிவிஎஸ். அதை வந்து சரி பண்ணலாங்கிறாரு. இல்லைனா ஆட்டோவில் போகிறோமா, ஷேர் ஆட்டோவில் போகிறோமா, இல்லை பைக்கில் போகிறோமான்னு தெரில. அந்த vlog வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் கொஞ்ச நேரம் போய் தூங்க போகிறேன். அப்படியே தூக்கம் வரலன்னு அப்படியே மொபைல் பார்த்துட்ருக்க போகிறேன், வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்க போகிறேன். எல்லாம் வீடியோ எடிட் பண்ணுவேன். ஆஃப்டர்நூன் தூங்கணுன்னு ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஆஃப்டர்நூன் தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்டு வந்து சீக்கிரமாக தூக்கம் வந்துடுது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் இப்போ இருக்கிற ஏரியாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 to டிராக்டரில் வந்து தண்ணி வரும். எல்லாமே வேறு தண்ணி தான், ஒரே தண்ணி கிடையாது. மினரல் வாட்டர் வண்டி வந்து வரும். அதுக்கப்புறம் 2-3 டிராக்டர் வண்டி வரும். அது வந்து வேறு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கவங்க வந்து ஒரு 4 to 5 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து வீட்டில் வர தண்ணி, அதுக்கப்புறம் அந்த மினரல் வாட்டர், அவ்வளோதான். எப்பயாவது சமைக்கிறதுக்கு வந்து இங்கே ஒரு பைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோயில்கிட்ட வந்து ஒரு பைப் இருக்குது, அங்கே வந்து ரெகுலராக தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு குடம் பிடிச்சி வந்தோன்னா ஒரு 3 days வந்து யூஸ் பண்ணலாம். அரிசி கழுவ அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம்.
குடிக்கிறதுக்கு வந்து மினரல் வாட்டர், அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் துணி வாஷ் பண்ணுறதுக்கு வந்து வீட்டிலே தண்ணி வருது. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் டேலாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனும் ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.